ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். நல்லா இருக்கீங்களா? வெயிட் லாஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கலாமா வேண்டாமா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தொப்பையை எப்படி குறைக்கலாம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை நிறைய பேர் மாதிரி பயங்கர பிஸி, வீடு, வேலை, குழந்தை, குட்டி, ஃபினான்சஸ் இதுக்கெல்லாம் நடுவில் ஒர்க் அவுட்டுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற செம்ம கடுப்பில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க பேசலாம். டைட்டில் கார்டில் பார்த்த மாதிரி இந்த வீடியோ ஜம்ப் ரோப்பை பற்றி தான். நான் ஒரு 4 வருஷமாக ஜம்ப் ரோப் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் கடந்த ஒரு 18 மாதமாக அந்த ஜம்ப்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக ட்ராக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம கிராஸ் ரோப் ஆப்பை வச்சு ரீசெண்டாக இந்த கிராஸ் ரோப் வெயிட்டட் ரோப்ஸ் அண்ட் கிராஸ் ரோப் ஆப்பை வச்சு 1 மில்லியன் ஜம்ப்ஸ் ரீசெண்ட்லி கிராஸ் பண்ணியிருந்தேன். 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ஜம்ப்ஸ். இந்த பல வருஷ ஜம்பிங் அண்ட் ஓவர் 10 லட்சத்துக்கு மேலே ஜம்ப்ஸில் சில விஷயங்கள் நான் கற்றுட்ருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ த்ரூ உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி ஜம்ப் ரோப் பெனிஃபிட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா எல்லா ஒர்க் அவுட்லேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜம்ப் ரோப்பில் மட்டும் கிடையாது. எனி ஒர்க் அவுட், ஜம்பிங்காக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், பாடி வெயிட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லா ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட், எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டிலையும் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. வீடியோ லெங்க்த்தை கருதி நான் ஜஸ்ட்டு என்னுடைய பர்சனல் டாப் 5 ஃபேவரட் ரீசன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஜம்ப் ரோப் பெனிஃபிட்ஸ்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? வெயிட் லாஸ் தான். அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேச போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டு ஜிம்மில் பார்த்துருப்பீங்க. வைப்ரேஷன் பெல்ட்டை இடுப்பில் மாட்டிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஃபுல் பாடி வைப்ரேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக இந்த வைப்ரேஷன் பிளேட்டும் விற்றுட்டு வராங்க. பிளேட் மேல் நின்று ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஃபுல் பாடி வைப்ரேட் ஆகும். இந்த எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணதில்லை. பட் பேசிக் கான்செப்ட் வந்து இந்த கண்டினியூஸ் மைக்ரோ வைப்ரேஷன்ஸ் ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணும் அண்ட் வெயிட் லாஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான் நம்ம ஜம்ப் ரோப்லேயும் பார்க்கலாம். நம்ம ஜம்ப் ரோப் பண்ணுறச்ச இந்த மைக்ரோ வைப்ரேஷன்ஸ் ஃபுல் பாடியில் ஃபீல் ஆகும். ஸ்பெஷலி தொப்பை ஏரியாவில், இடுப்பு ஏரியாவில், தைஸ், கை ஏரியாவில் எல்லாம் நமக்கு ஃபீல் ஆகும். பட் நம்ம ஜம்ப் ரோப் பண்ணுறச்ச இந்த மைக்ரோ வைப்ரேஷன்ஸ் டைமில் நம்ம பாடி அண்ட் மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கனெக்டடாக இருக்கும். எந்த ஒர்க் அவுட்லேயும் மைண்ட் பாடி கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் அவுட் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த கனெக்ஷன் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா பிளேட்டில் ஏறி நின்றுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி மைண்ட் எங்கேயாவது டிஸ்ட்ராக்டடாக இருந்தால் ஒரு யூஸும் இல்லை. அடுத்த பெனிஃபிட், ஆக்சுவலி இது என்னோட பர்சனல் ஃபேவரட் பெனிஃபிட். ஜம்ப் ரோப் வந்து ரொம்பவே ஒரு போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட். ரோப்பை சுருட்டி பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் இல்லைன்னா பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். எங்கே வேணால் ஜம்ப் பண்ணலாம். வீட்டில், வெளியே, ஏன் ஆஃபீஸில் கூட ஜம்ப் பண்ணலாம். உங்கள் ஆஃபீஸ் பாலிசி பர்மிட் பண்ணிடுச்சுன்னா. ட்ராவல் பண்ணும்போது ரூமில் கூட ஜம்ப் ரோப் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறச்ச ஹோட்டல் புக்கிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து காசு கொடுத்துருப்போம். ஒரு 10 நிமிஷம் ஜம்ப் ரோப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக ஒரு பொடி பிடிச்சிடலாம். வேறு எந்த எக்யூப்மெண்ட்டும் இந்த அளவுக்கு போர்ட்டபிள் கிடையாது. நம்ம போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கூட ஜம்ப் ரோப் மாதிரியே போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட் தான். நான் ரீசெண்டாக இப்போ ஜம்ப் ரோப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு சேர்த்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றி 2-3 வீடியோஸும் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கிறச்ச சேனலில் பாருங்கள். சரி, அடுத்த பாயிண்ட்டை பற்றி பேசுவோம். நீங்கள் யூடியூப்பில் இல்லை இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்ப் ரோப் வந்து ரன்னிங், சைக்கிளிங் மாதிரி ஒர்க் அவுட்ஸை விட ஜாஸ்தி கேலரி பர்ன் பண்ணுங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது சொல்லுவேன். நம்ம ஒரு 1 hour, அதாவது 60 minutes ஜம்ப் ரோப் பண்ணோன்னா, கண்டினியூஸ் அதில் பிரேக்கெல்லாம் எடுத்து நிதானமாக பண்ணோன்னா நம்ம ஒரு 600 to 750 கேலரிஸ் வரைக்கும் பர்ன் பண்ணலாம். நான் ஏன் ரேஞ்ச் சொல்லியிருக்கேன்னா, கேலரி பர்ன் வந்து நிறைய ஃபேக்டர்ஸில் டிபெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏஜ், நம்ம வெயிட்டு, நம்ம ஃபிட்னஸ் லெவல், ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஜம்ப் இன்டென்சிட்டி. சில நாளைக்கு நல்ல மூடில் இருப்போம், நல்ல ஹை இன்டென்சிட்டியில் ஜம்ப் பண்ணுவோம். சிலப்போ அவ்வளோ மூட் இருக்காது, கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டியும் கம்மியாக இருக்கும். அதுதான் ரேஞ்சு சொன்னேன். மொத்தத்தில் ஜம்ப் ரோப் ஒரு எஃபெக்டிவ் கேலரி பர்னிங் ஒர்க் அவுட். இப்போ நம்ம பேச போகிற பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் பாயிண்ட் தான். எந்த ஒர்க் அவுட்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அலுப்பு தட்டிடும். அதே ஒர்க் அவுட் டெய்லி ஜஸ்ட்டு வெயிட் மட்டும் மாற்றிட்டு இருக்கணும். இல்லை ரன்னிங் இல்லை சைக்கிளிங் மாதிரி ஒர்க் அவுட்னா ரூட்டை மாற்றிட்டு இருக்கணும். பட் ஜம்ப் ரோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய ஜம்ப் ரோப் ட்ரிக்ஸு கூட இருக்குது. எல்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 5-10 ஸ்டெப்ஸ் இல்லை ட்ரிக்ஸு கற்றுட்டா கூட போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு பாக்ஸிங் ஸ்டெப் பண்ணலாம். அடுத்த நாள் வந்து கிராஸ் ஓவர்ஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்த நாள் டபுள் அண்டர்ஸ் பண்ணலாம். இன்னொரு நாள் ரன்னிங் ஸ்டெப் பண்ணலாம். இல்லைன்னா தெரிஞ்ச 4-5 ஸ்டெப்ஸை நம்ம காம்பினேஷன் மாதிரி மாற்றி மாற்றி கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக நம்ம கற்றுட்டே இருக்கலாம் ஜம்ப் ரோப்பில். ஸோ பேசிக்கலி போர் அடிக்காது, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் அண்ட் ரொம்ப நிறைய வெரைட்டியாக இருக்கும் நம்ம ஒர்க் அவுட்ஸில். கடைசியாக நம்ம பேச போகிற பாயிண்ட் கண்ணுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஜம்பிங் மைக்ரோ வைப்ரேஷன்ஸ்னால நம்ம போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓல்டேஜ் போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா அட்லீஸ்ட் டிலே ஆகுது பண்ணலாம். முக்கியமாக நல்லா தூங்கலாம். ஜம்ப் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் இம்மீடியட்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏர்லி மார்னிங் ஜம்ப் ரோப் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த நாள் ஃபுல்லாக உங்கள் எனர்ஜி லெவல், ஃபோக்கஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எல்லா ஒர்க் அவுட்ஸ்லேயும் நம்ம பிளட் சர்க்குலேஷன் அண்ட் பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்வெட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் ஆகர்ஸ் என்ன ஆகும், பாடி டீடாக்ஸ் ஆகும். இதே பெனிஃபிட்ஸ் நம்ம ஜம்ப் ரோப்லையும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பட்ஜெட் எஃபெக்டிவ், டைம் எஃபெக்டிவ் அண்ட் கேலரி எஃபெக்டிவ் ஒர்க் அவுட்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜம்ப் ரோப்பை ஒரு கன்சிடரேஷன் கொடுங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம், ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. வீடியோ பிடிக்கலன்னா காரணத்தை போடுங்க கமெண்ட்ஸில், அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை, ஆஸ் யூஷுவல், என்ஜாய் யர் ஜம்ப்ஸ், ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் பை பை.